இடம் சொல்லுங்க. 2017. பிறந்த இயர் வந்து 2017 சார்? 2017. பிறந்த தேதி? ஜனவரி 2. ஜனவரி 2 சார்? ஆமாம். ஜனவரி 2 2017. பிறந்த நேரம்? காலை 9:20. 9:20 AM. பிறந்த இடம் சார்? ஸ்ரீரங்கம், திருச்சி. ஸ்ரீரங்கம், திருச்சியா சார்? ஆமாம். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். ராசி கும்பராசி. கும்பராசி. லக்னம் வந்து மகர லக்னம். மகர லக்னம். என்ன நட்சத்திரம்? அவிட்டம். அவிட்ட நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணும் ஐயா? இந்த பையன் அந்த லக்கணம் சந்தேகமாக இருக்கு. இப்போ எடுத்து ஒரு நிமிஷத்தில் லக்னம் மாறுது. சந்தேகம்லாம் வந்து பழைய விஷயங்களை வச்சு தாங்க பார்க்கணும். பையனுக்கு இப்போ தான் 8 வயசு 9 வயசு 8 வயசு ஆகுது. ஆமாங்க ஆமாங்க குருஜி. ஆமாம். கும்ப லக்னமாக கூட அவன் இருக்கலாம். ஆமாங்க. அவன் இப்போ அவன் அப்பாவுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காரு. அப்பா சரியில்லை. யார் நீங்களா? ஆமாங்க எனக்கு தான். நீங்கள் தானே அப்பா? ஆமாம் நான் தான் அப்பா. இப்போ ராகு திசை நடக்குது. சிம்மத்தில் இருக்கிற ராகு தகப்பனா பொருளாதார நிலைமையாக பாதிக்கும். மகனுடைய ஜென்மச்சனியும் உங்களை பொருளாதார ரீதியாக பாதிக்கும். ஒரு 3 வருஷமாக நீங்கள் நல்லா இல்லை. எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய அமைப்புகளை வச்சு தான் வந்து கும்ப லக்னமாக இருந்தால் பிறந்த ஊரில் இருக்க மாட்டார். மகர லக்னமாக இருந்தால் பிறந்த ஊரில் இருப்பார். புதன் குரு பரிவர்த்தனையாக இருக்கிறது பெரிய நல்ல யோக அமைப்பு. இப்போல்லாம் இந்த லைவில் டக்கு டக்குன்னு லக்ன மாறுதலுக்கு சில விஷயங்கள் தேவை. இப்போ நீங்கள் சொன்ன அப்பா நல்லா இல்லாமல் இருக்கிறாருன்றது பொதுவான விஷயம். சிம்மத்தில் ராகு இருந்தாலே அப்பா வந்து ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு தான். சிம்மத்தில் ராகு இருக்கிறதும் மகனுக்கு ஜென்மச்சனி நடக்கிறதும் ஃபினான்ஷியலாக தகப்பனை கண்டிப்பாக பாதிக்கும். ஃபைனான்சியல் ஒன்றும் இல்லை. இப்போ மாமியார் தான் இப்போ அவங்க பையனோட பாட்டி தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சரி, அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. பையனோட பாட்டி தான் வேலைக்கு போக முடியாது சூழ்நிலை தான். வீட்டில் ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு லக்னத்தை தீர்மானிச்சிட முடியாதுங்க. எதிர்காலத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய சில விஷயங்களை வச்சு தான் இது ஒன்று பையனுடைய ஆர்வங்கள். பையன் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறானா, கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிறானா அப்படின்றத வச்சு தான் மகன் ரொம்ப படபடப்பு, ரொம்ப வேகமாட்டான். ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறானா? ரொம்ப வேகம். நடக்கிறதே கிடையாது, ஓடுறது. மகர லக்னமாக தான் இருக்கணும். பெரும்பாலும் வந்து லக்னம் பின்னாடி தான் போகும்னு அடிக்கடி சொல்லுவேன். மகர லக்னமாக தான் இருக்கணும். ஏன்னா நான் கும்ப லக்னம்னு வந்துட்டாச்சுன்னா இவன் வந்து சொந்த ஊர்லேயே இருக்க மாட்டான், வெளியிடங்களுக்கு போயிடுவான்றதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஆக இவன் கும்ப லக்னமாக தான் இருக்கணும். ஜென்மச்சனி முடிஞ்சு போச்சு. பயம் இருக்கு. புரியல? பயம் பயம் மனசுல பயம் இருக்கு. பயம் இருக்கா? மனசுல பயம் உங்களுக்கு இருக்கா? உங்க பையனுக்கு இருக்கா? பையனுக்கு பயம்னா என்னன்னே தெரியாத வயசுங்க. 8 வயசு என்னத்தை போங்க. நீங்கள் சொன்னலாம் நான் நம்ப மாட்டேன். சம்பந்தப்பட்ட சரி வேறு விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போதைக்கு அவர் என்ன லக்னம்ன்றதெல்லாம் இப்போதைக்கு தெரிஞ்சுக்க வேண்டாம். 2 லக்னத்துக்கும் அதிபதி சனி தானே. தசாபக்தி 2க்கும் ஒன்றா தான் வரும். 8ல் இருக்கிறாரா ராகு, 7ல் இருக்கிறாரான்னு வரும், அவ்வளோதான். கும்ப லக்னமாக இருந்தால் 7ல் இருப்பார். ராகு திசையில் சனி புக்தி முடிகிற வரைக்கும் ஏதாவது கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். லக்னாதிபதி பரிவர்த்தனையானது பெரிய யோகம். ராகு திசையில் சனி புக்தி முடியணும். இன்னும் ஒரு வருஷத்துக்கு இப்படி தான் இருக்கும். அதுக்கடுத்து பரிவர்த்தனை பெற்ற புதனுடைய புக்தியிலிருந்து கொஞ்சம் தகப்பனுக்கு நல்லா இருக்கும். இதை வச்சுட்டுலாம் உங்களுக்கு சொல்ல முடியாது. உங்கள் பையனுடைய ஜாதகமே 20 வயதிற்கு பிறகு நடக்கக்கூடிய குரு தசை பிரமாதமாக இருக்கக்கூடிய தசை தான். எந்த வகையிலையும் பரிவர்த்தனை பெற்ற குரு நல்லா தான் இருப்பார். இப்போ வேணா கொஞ்சம் வந்து ராகு திசையில் படிப்பதெல்லாம் ஆர்வம் இல்லாமல் இருக்கும். 8 வயசு பையனுக்கு இவ்வளோ தான் சொல்ல முடியும். பொறுமையா இருங்க. சொந்த வீடு அமைப்பு இருக்குங்களா அவனுக்கு? என்னங்க? சொந்த வீடு அமைப்பு, வாடகை வீட்டில் இருக்க சொந்த வீடு வாங்குறதுக்கு அமைப்பு இருக்குங்களா அவனுக்கு? ஓ, உங்க பையன் சம்பாரிச்சு வீடு கட்ட போறாரோ? இல்ல அப்படி இல்ல, ஒரு அமைப்பு சம்பாரிச்சு வீடு கட்டணும். என்ன கேள்வி? பையன் வீடு கட்டுவானா? பையன் 20 வயசு 25 வயசுக்கு பிறகு வீடு கட்டுவான். வீடு இல்ல அவனுக்கு வாங்கலாமா? ஏன்னா வாங்கின ஒரு வீடு கை நிலை போயிடுச்சு. இவனுக்கு வீடு கட்டுற அமைப்புகள் எல்லாம் இருக்குங்க. இவனை வச்சுக்கிட்டு இவன் ஜாதகப்படி நான் வீடு கட்டுவனான்னு கேட்குறீங்க. அதான் உண்மை. உங்க அர்த்தமே அதுதான். நீங்க கேட்டதுக்கு அர்த்தம் என்னன்னா, இவன் ஜாதகப்படி நான் வீடு கட்டுவனா அப்படிலாம் ஜோசியத்தில் சொல்ல முடியாதுங்க.
நான் கேட்க தெரியாம கேட்டேன் சார். அதுதான் நீங்கள் இப்போ கேட்டீங்க. இவன் காலத்தில் இவன் வீடு கட்டத்தான் செய்வான். இவனுக்கு மகரமாக இருந்தாலும் இந்த லக்னமாக இருந்தாலும் கும்பமாக இருந்தாலும் 4ஆம் இடம்லாம் வலுத்து தான் இருக்குது. கும்பமாக இருந்தால் 4ஆம் இடத்தை சனி வைப்பார், இருந்தாலும் லக்னத்தில் சுக்கிரன் இருப்பார். மகரமாக இருந்தால் 4ஆம் அதிபதி சுபத்துவமாகவே இருக்கிறார். எப்படி இருந்தாலும் கும்பமாக இருந்தால் குரு பார்ப்பார். ஆக இவன் கட்டுவான். இன்னைக்கு லெவலுக்கு நீங்கள் நல்லா இல்லை. இது ராகுதசை சிம்மத்தில் இருக்கிற வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளை செய்யும். புதன் புக்தி ஆரம்பித்ததுக்கப்புறம் தகப்பனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும். இந்த பையனுக்கு 20 வயசு வரைக்கும் ராகுதசை எப்படி இருந்தாலும் படிப்பில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி டல் அடிக்கிறது, மறுதிய விளையாட்டுத்தனமாக இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சு தான் தீரும். உங்கள் பையன் படிப்பில் புத்திசாலி தான், ஆனாலும் நம்பர் 1 ஸ்கூல் ஃபஸ்ட்டு அப்படி இப்படிலாம் சொல்ல மாட்டேன். 20 வயதிற்கு பிறகு இந்த பையனுக்கு வளர்ச்சி, நல்ல வளர்ச்சி உண்டு. வீடு வாகனம்னு போன்ற அமைப்புகள் எந்த லக்னமாக இருந்தாலும் நல்லா கிடைக்கும். கும்ப லக்னமாக இருந்தால் வெளியிடங்களில் போய் பிழைப்பார். மகர லக்னமாக இருந்தால் சொந்த ஊர்லேயே இருப்பார். இவ்வளோ தான் வித்தியாசம். அப்புறமா பார்த்துக்கலாம். ஆனால் இந்த வருடம் முழுக்க பொறுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் ராகுதசையில் சனி புக்தி அப்படி ஒன்றும் பெரிய நல்ல யோகங்களை செய்யாது. சரிங்களா? வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம் மேடம்.